Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. Ibrahim. Stand up. சரி, லாஸ்டா என்ன படிச்சோம் சொல்லுங்க. ஜின்னு. நான் அந்த ஸ்கைஸ்ல படிச்சோம். Last week என்ன படிச்சீங்க? நான் ஸ்கைஸ்ல படிச்சோம். சார் உங்க பேர் என்னவா? சரி. ஓகே, சொல்லுங்க. ஜின்ன பத்தி 7 ஸ்கைஸ் பத்தி. ஓகே. ஏஞ்சல்ஸ் பத்தி. ஜின்ன பத்தி படிச்சோம். ஓகே, போதும். இப்ராஹிம் சொல்லு. நான் வரல. அதுக்கு முன்னாடி மறந்துடுச்சு. சரியா ஷசான்? அது இப்ப லாஸ்ட் டேயா நம்ம ஜின்னு படிச்சோம். ஸ்கை படிச்சோம். ரீஸ்டார்ட் நினைக்குது. நபி இல்ல ஏஞ்சல் பத்தி படிச்சோம். ஓகே. ஆதம் நபி பத்தி படிச்சோம். சரி, ரயான். நான் அந்த 7 ஸ்கைஸ் படிச்சோம். ஓகே. ஏஞ்சல் ஜின் படிச்சோம். what they are made of நான் படிச்சோம். ஜின்னோ now humans நான் படிச்சோம். நம்ம உலகத்துல படிச்சோம். Jibril pretending to be Rasulullah. ஓகே. How Allah sees the first sky. சரி, ஓகே. அர்சில சரி, ஓகே. அர்சில பத்தி படிச்சோம். சரி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சோம். Okay. 600. ஓகே, خلاص. ஓகே. சரி, இப்போ வந்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம எதுக்காக இங்க வர்றோம்? படிக்கிறது. லிசன் பண்ணிட்டு வளர ஒரு பயம் மனுஷன். சரி, அதுல என்ன? பயம் பண்றது. சரி, ஸ்கூலுக்கு போறீங்கல்ல, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்க. ஆமா. என்ன எதுக்காக போறீங்க? எல்லாமே படிச்சு புத்தி ஆகுது. படிச்சு பெருசு இப்போ வந்து ஸ்கூல்ல போய் என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்கல. ஸ்கூல்ல போய் படிக்கிறது எதுக்காக? வாட் இஸ் த பர்பஸ்? ஓகே. சரி, ஓகே. கம்பெனிக்கு போய். ஓகே. வேற கம்பெனிக்கு எதுக்கு? நாலேஜ் நல்லா கொடுத்து. சரி. சந்தோஷப்படுத்துது. அல்லாஹ்க்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம எல்லாமே. இதெல்லாம் ஸ்கூலுக்கு போறது அல்லாஹ்க்காண்டியா? எக்ஸாம்ல நம்ம வந்து எல்லாமே நல்லா படிச்சிட்டு கம்பெனி வேலை செஞ்சு எல்லாம் சொல்லுது நல்லா செஞ்சா அல்லாஹ் வந்து சொல்லுது. சரி, ஓகே. அப்போ ஏதோ பர்பஸ் அப்போ வந்து நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு. ஓகே. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இதுதான் வந்தாச்சு பர்பஸ். நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சரி, ஓகே. கலாஸ். ஸோ நம்ம வந்து இங்கே வர்றதுக்கான பர்பஸ் என்ன? அதுக்காக தான் நான் கேட்டேன். இங்கே வந்து நீங்கள் படித்து ஓகே. நம்ம வந்து இங்க வந்து இஸ்லாமிக் படிச்சு பயான் அந்த மாதிரி நம்ம சொல்றோம். அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்க. சரி, ரைட். அப்போ வந்து நம்ம இங்கே வர்றதுக்கான பர்பஸ் வந்து அல்லாஹ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம். அப்படிதானே? மார்க்கம்னா பாத் ஆஃப் லைஃப். நானே கேட்கும்போது சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். பாத் ஆஃப் லைஃப், நம்மள எப்படிலாம் வாழணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்காக வந்து என்ன செய்கிறோம்? இங்கே வந்து வந்திருக்கிறோம். அப்படிதானே இந்த கிளாஸுக்கு. அப்போது அல்லாஹ் வந்து விரும்புகிற பிள்ளைகளாக வந்து நீங்கள் இருக்கிறீங்க. சரியா? இப்போ சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு ஏஜ் என்ன இருக்கும்? 6, 7 இப்படி தானே இருக்கு. ஓகே, 6. உங்களுக்கு எத்தனை ஏஜ்? எனக்கு இப்போ 11 ஆச்சு. ஓகே, 11, 10 இந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ ஏஜ் வந்து அல்லாவுக்கு வந்து அல்லாஹ் கன்சிடர் பண்ணுறான். ஏஜ் வந்து 20+ இருந்தால் தான் நான் அவனை விரும்புவேன், அல்லது 30+ இருந்தால் தான் நான் வந்து அவனை விரும்புவேன். விரும்புறதுன்னா என்னது? அல்லாஹ் வந்து நம்மளை வந்து லைக் பண்ணுறது. ஸோ அல்லாஹ் வந்து நம்மளை வந்து லைக் பண்ணுறது வந்து ஏஜ் வச்சு அல்லாஹ் வந்து ஒரு ஆட்களையும் வந்து அவன் வந்து விரும்புகிறானா? இல்லை. 6 years 7 8 3 4
அல்லாஹ் வந்து எல்லாரையுமே அந்த ஏஜ் வந்து கன்சிடர் இல்லை, சரியா? அல்லாஹ் வந்து விரும்புறான் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரை வந்து அல்லாஹ் விரும்புறானோ, யாருக்கு வந்து குட்னஸை வந்து அல்லாஹ் விரும்புறானோ அவங்கள வந்து இந்த இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை வந்து கேட்க வைப்பான். ரசூல் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் வந்து ஒரு பையனை விரும்புறான், ஐ லைக் திஸ் கை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த பையனை வந்து இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், கேட்க வைக்கிறான். அப்ப நம்ம வந்து இஸ்லாம் சம்பந்தமா ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை விரும்புறான் அப்படிங்கிறது அர்த்தம், சரியா? அல்லாஹ் நம்மளை விரும்புறான் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப நாம வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம், ஒரே பர்பஸ் என்ன, அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தீன், இஸ்லாம் என்ற தீனை வந்து நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து நம்மளை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, மீனிங் என்ன, அல்லாஹ் நம்மளை விரும்புறான், அப்படிதான் அதுதான் உண்மையான அர்த்தம், சரியா? ஏன்னா நாம வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோமே, இங்க உட்காரக்கூடிய நேரத்துல நாம நினைக்க கூடாது ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி, ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் பத்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் பத்தியும் ப்ராஃபட்டை பத்தி குர்ஆனை பத்தி எங்கேயாச்சும் பேசப்பட்டது அப்படின்னா அல்லாஹ் வந்து மலக்கு இருக்கிறாங்கல்ல, நம்ம மலக்கு பத்தி படிச்சோம், மலக்குகள் என்ன செய்வாங்களாம், ரோடுகள் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரீட்ல நடந்து போகக்கூடிய நிறைய மலக்கு இருக்காங்க. இந்த மலக்கு என்ன செய்வாங்கன்னா எங்கேயாச்சும் அல்லாஹ் பத்தி அல்லாஹ்வுடைய ப்ராஃபட்டை பத்தி அல்லாஹ்வுடைய குர்ஆனை பத்தி கிதாபை பத்தி பேசப்பட்டது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்களாம், வந்து இங்க வந்து உட்கார்ந்துக்குவாங்க. அதுல ஒரு மலக்கு என்ன செய்வாரு, அல்லாஹ் என்ன செய்யறான்னா வானத்துல இருந்து இறக்கி அந்த மலக்கு என்ன செய்வாரு, தன்னுடைய விங்ஸால, ரெக்க இருக்குல்ல, விங்ஸால அந்த சபைன்னு சொன்னா இந்த ஒரு மஜ்லிஸ், இந்த கூட்டத்தை வந்து அப்படியே மூடிக்கிடுவாராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் பத்தியும் அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி மார்க்கத்தை பத்தி ஏதாவது யாராவது 3 பேரோ 4 பேரோ 2 பேரோ பேசினா என்ன செய்வாங்க, அவங்க விங்ஸால அப்படியே கவர் பண்ணிப்பாங்க. அப்போ நீங்க பாருங்க, நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாரு நம்மள விங்ஸால கவர் பண்ணிருக்காங்க, மலக், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, ஏதோ ஒரு மலக், அல்லாஹ் அனுப்புன ஒரு மலக் என்ன செய்யறாரு, நம்மளோட மஜ்லிஸை அப்படியே கவர் பண்ணி இருக்கிறாரு. அப்போ நம்ம யாருக்கு கீழே இருக்கிறோம், ஒரு ஏஞ்சலுக்கு உள்ள இருக்கிறோம், ஏஞ்சலுக்குள்ள நாம என்ன செஞ்சிருக்கிறோம், உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சரியா? டவுட்லாம் வந்து எழுதி வேணா வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல கேளுங்க, சரியா? அப்போ ஜிப்ரீல் ஏதோ ஒரு மலக்கு என்ன செய்யறாரு, நம்மளை அப்படியே சூழ்ந்துட்டாரு, இப்படியே கவர் பண்ணிட்டாரு, கவர் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்ம பேசுறதெல்லாம் அவரும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த மலக்கு என்ன செய்வாராம், அல்லாட்ட போவார். இங்க முடிஞ்ச உடனே அல்லாட்ட போனோன்னா அல்லாஹ் கேட்பான், எங்க இருந்து வர்றீங்க, அல்லாஹ்க்கு தெரியும் அவர் எங்கேருந்து வர்றாருன்னு, ஆனா அல்லாஹ் கேட்பான். அப்போ அது நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மலக்கு சொல்லுவாரு, உன்னை பத்தி ஒரு கூட்டத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேரு, அங்க இருந்து தான் நான் வர்றேன். அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்க வாட் தே நீட், அவங்களுக்கு என்ன தேவை அப்படி கேட்குறாங்க. அவங்க சொல்லுவார், ஜிப்ரீல் அந்த மலக்கு சொல்லுவாரு அல்லாஹ் இடத்துல, அவங்க வந்து உன்னிடத்துல பாரடைஸை கேட்டுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக, நம்ம பேசுறது எல்லாமே அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ அவங்க வந்து பாரடைஸை கேட்குறாங்க அவங்க கிட்ட. அல்லாஹ் கேட்பான், அவங்க வந்து பாரடைஸை பார்த்துருக்காங்களா அப்படின்னு. இல்லை, பார்த்ததில்ல. பார்த்துருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க, இன்னும் நிறைய என்ன செய்வாங்க, உன்னை பற்றி படிப்பாங்க. அப்போது அவங்க வந்து எதை விட்டு பயப்படுறாங்க, எதை வேணான்னு சொல்லி பயப்படுறாங்க, நரகத்துக்கு போயிடக்கூடாது பயப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், அவங்க ஜஹன்னம பார்த்துருக்காங்களா, ஹெல்ல பார்த்துருக்காங்களா, இல்லையா அல்லாஹ். அப்போ பார்த்துருந்தா அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இன்னும் என்ன செஞ்சுருப்பாங்க, தௌபா செய்வாங்க, யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, அவங்களுக்கு எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், சொர்க்கத்தை என்ன செய்கிறேன் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன், நரகத்துலேருந்து அவங்களை என்ன செஞ்சிடறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மலைக்கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ நாம் என்ன செய்கிறோம், அந்த ஒரு கூட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் வந்து அல்லாஹ் எல்லாரையுமே ஒவ்வொருத்தவங்களோட பேரையும் ஜிப்ரீல் அந்த மலக்கு வந்து சொல்லுவார், அந்த இவர் வந்தார், இந்த பையன் வந்தான், இந்த பையன் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பையன். அப்போ அந்த மலக்கு சொல்லுவார், அந்த கூட்டத்தில் ஒரு பையன் வந்திருக்கான். ஜிப்ரீல் அந்த மலக்கு சொல்கிறார் அல்லாட்ட, அந்த கூட்டத்தில் ஒரு பையன் வந்திருக்கிறான். அவன் வந்தது வந்து பயான் கேட்கறதுக்கெலாம் இல்லை, அல்லாஹ் பற்றி பேசுறதுக்கெலாம் இல்லை, அவன் வாப்பா தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாரு, ஏதாவது ஒரு காரணம்,
பாப்பா தெரியாம பிடிச்சி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாரு, அல்லது அவன் ஃப்ரெண்டு கூட தெரியாம வந்துட்டான், அல்லது வேற ஏதோ தேவைக்காக வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணணுமே உட்கார்ந்துருக்கிறான். இப்போ இவன் என்ன பண்றது? அல்லாஹ் என்ன சொன்னா, அந்த அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே சொர்க்கத்தை நான் கொடுக்கேன், நரகத்துல இருந்து நான் அவரை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த மலக் கேட்குறாரு, இதுல இந்த பையன் மட்டும் சும்மா தானே வந்திருக்கிறான், அவனை என்ன பண்றது, அவனுக்குமா இது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அல்லாஹ் சொல்றான், ஆமா அவனுக்கும் தான். சரியா? சொர்க்கமும் அவனுக்கும் தான், நரகத்துல இருந்து சேவ் யாருக்கும் தான், அவனுக்கும் தான். அவனை வந்து அந்த கூட்டத்துல இருந்து பிரிச்சிடாதீங்க. ஏன்? அவன் வந்து எப்படியோ வந்து உட்கார்ந்துட்டான், அவனுக்கு என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் போ என்ன செய்வான், அவனுடைய மைண்ட் வந்து நல்ல மைண்டாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வரக்கூடிய இஸ்லாமிக் கிளாஸஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு ஏஞ்சல் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ், அல்லாட்ட நம்மளோட லிஸ்ட் போய் அல்லாஹ் நம்மளை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆமாம். இப்போ அல்லாஹ்க்கு வந்து எல்லாமே தெரியுமா? சரி, அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எங்களால் வந்து தப்பு செய்ய முடியாது. யார்கிட்டையாவது மறைச்சு என்ன செய்வோம், தப்பு செய்வோம். அப்படி என்ன செய்ய முடியாது. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸ் உங்ககிட்ட தர்றேன், தந்து யாருமே பார்க்காத ஒரு இடத்துல மறைச்சு வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னா வைக்க முடியுமா? ஏன் வைக்க முடியாது? சரி சரி. அப்போ அதுதான், எங்கேயும் யாராலையும் பார்க்க முடியாத ஒரு இடத்துல மறைச்சு வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னா முடியாது. அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம், அதை பார்த்துருவான். அப்படிதானே? அது கூட இல்லை. உள்ள போட்டு சரியா? ஓகே. எல்லா மலக்கு பார்ப்பாரு, ஜின்னு பார்க்கும், அல்லாஹ் பார்ப்பான், எல்லாருமே என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? சரி. இப்போ வந்து இப்போ வந்து நாம வந்து நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், இதெல்லாம் ஓகே. நல்ல பிள்ளைங்களா, பொய் சொல்லாத பிள்ளைங்களா, இப்படி எல்லாம் இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அப்படிதானே? நல்ல விஷயங்கள்னா ஹெல்ப் பண்ணணும். அப்போ இந்த ஹெல்ப் பண்ணுறது வந்து நாம் வந்து முஸ்லீம்ஸுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணுமா, அல்லது நம்ம கூட நிறைய நான் முஸ்லீம்ஸ் பிள்ளைங்க படிப்பாங்கல்ல, ஹிந்துஸ் படிப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் படிப்பாங்க, பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். சரியா? என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு பண்ணாமல் என்ன கூடாது. ஓகே, தேங்க்ஸ் சொல்றதுக்காக இல்லை. அவங்க எல்லாருமே யாரு? ஹியூமன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வந்தோம்? அல்லாஹ்ட்ட இருந்துனா ஃபர்ஸ்ட் ஹியூமன் யாரு? ஆதம். அப்படிதானே? அந்த ஆதமுடைய பிள்ளைங்க தான் யாரெல்லாம்? நம்ம எல்லாருமே. அப்போ அவங்களும் யார் தான்? ஆதமுடைய பிள்ளைங்க தான். அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு எப்படியோ ஒரு ஃபேமிலி, அவங்களும் ஹியூமனிட்டியில் ஒரு ஃபேமிலி. அப்படிதானே? ஸோ அவங்க வந்து என்ன ரிலீஜியனில் இருந்தாலுமே பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கணும். எப்படி முஸ்லீம் கிட்ஸுக்கு நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமோ, அதே போல் அவங்களுக்கும் பென்சிலா தேவையா, எரேசர் தேவையா, தண்ணி ஃபுட்டு தேவையா, அல்லது வேறு ஏதாச்சும் தேவையா, அவன் சேடாக இருக்கிறானா, அவன்கிட்ட போயிட்டு ஏன்ப்பா இப்படி சேடாக இருக்கிற அப்படி கேட்குறது, இப்படி எல்லா விதமான ஹெல்ப்பும் என்ன செய்யணும், பண்ணணும். குரானில் சூரத்துல் மும்தஹினால 60வது சூரா 8th verse. சரியா? வீட்டில் போய் படித்து பார்க்கணும். ஒரு நாள் பஹத் ஸ்கூல்ல இருக்கு, நாங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்ல இருக்கும்போது பஹத் வந்து லேஸ் வாங்க போனாங்க. ஆனா எனக்கு காசு இல்ல, அதனால அவன் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணான். சரி, மாஷா அல்லாஹ். சரி, ஓகேவா? அப்போ குரான்ல வந்து எத்தனாவது verse? 60ல 8th verse வந்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, உங்ககிட்ட யாரெல்லாம் சண்டைக்கு வரலையோ, நான் முஸ்லீம்ஸ்ல யாரெல்லாம் உங்ககிட்ட வேணும்னே சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இல்லாமல், அதே போல் உங்களை வந்து வீட்டிலேருந்து வெளியேற்றுவாங்க. சில பேர் வந்து சில நாடுகளில் என்ன செய்வாங்கன்னா, சில கண்ட்ரீஸில் அவங்க வந்து நீ முஸ்லீமாக இருக்கிற, எங்கள் வீட்டுக்கு வராத அப்படி சொல்லி வெளியே துரத்திடுவாங்க. இந்த மாதிரி சண்டை போடுறவங்க, நம்மளை வந்து பிடிக்கவே பிடிக்காது இப்படின்றவங்களை தவிர வேறு எல்லாத்துலேயும் நம்ம எப்படி தான் நடக்கணும், நல்ல விதமாக பேசணும், நீதியாக நடக்கணும். நீதினா என்ன சொல்கிறதுனா, ஈக்குவாலிட்டியாக, கரெக்டாக, அவங்களுக்கு எது கரெக்டோ அதை தான் நம்ம செய்யணும். அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது, அடிக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் நம்மளால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்வோமோ அதே போல் அவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஆக்கி என்ன செய்யணும், அவங்களுக்கும் எல்லா ஹெல்ப்பையும் நம்ம என்ன செய்யணும்னா பண்ணணும். அதே போல் அவங்க வந்து நிறைய காட்ஸை வந்து வணங்குவாங்க. அப்படி தானே? அல்லாஹ் இல்லாமல் மற்ற காட்ஸ் எல்லாமே வணங்குவாங்க.
அப்போ வந்து அந்த காட்ஸை நம்ம திட்டலாமா? திட்டக்கூடாது. சரியா? எந்த காடையுமே நாம் என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. பொய்யான காடாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? உன் காடு அப்படி, உன் காடு இப்படி, நீ வந்து இந்த காடை வணங்குற, அல்லா தான் கரெக்டு. ஓகே, அல்லா தான் கரெக்டு. அல்லானா என்ன? அல்லாவுடைய நேமோட மீனிங் என்ன? அல்லானா என்னன்னா வணங்கு, எது வந்து ப்ரேயருக்கு அக்செப்டபிளான கடவுளோ அந்த கடவுளோட காட், இறைவனோட பேர் தான் என்னன்னா என்ன? அல்லாஹ். இப்போ நீங்க வந்து அரபு நாட்டில் சவுதி அரேபியா, ஜோர்டான், ஈஜிப்ட், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த கண்ட்ரிஸ் அரப் கண்ட்ரிஸ். இந்த அரப் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ், அதே போல் வேற வேற ரிலீஜியன்ஸில் இருக்கிறவங்களோட கடவுள் இருப்பாங்கல்ல, காட், அவங்க காடெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா அல்லான்னு கூப்பிடுவாங்க. சரியா? அப்போ அல்லாவோட மீனிங் என்னன்னா, தமிழில் நம்ம கடவுள் சொல்கிறோமே, இறைவன் சொல்லுவோம். இது எல்லாமே என்னதான்? இதுதான் அல்லாங்கிற அரபு வேர்டு. சரியா? அப்போ அவங்களோட காடை வந்து நாம் என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. எங்களோட அல்லா தான் பெருசு, உங்களோட கடவுள் வந்து அப்படி இப்படி இப்படி செஞ்சக்கூடாது, திட்டக்கூடாது. அல்லாஹ் குரான்ல இதை எந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான்? 6:108 சூறால வந்து சூரத்துல் அன்ஆம்ல வந்து குரான்ல வந்து எங்க 6:108 அப்படிங்கிற எஸ் வலா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், நீங்க வந்து அவங்களோட காட்ஸ் என்ன செய்யாதீங்க? திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? குரான்ல சொல்றான். அவங்களோட காட் தப்பா இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. திட்டினா என்ன செய்வாங்க? அவங்க நம்மளோட காடை திட்டுவாங்க. எல்லாருக்குமே ஒரே காடு தான், அப்படிதானே? அவங்கள படைச்சது யாரு? வேற காடா? கிறிஸ்டியன்ஸை படைச்சது ஒரு காட், ஹிந்துஸை படைச்சது ஒரு காட், முஸ்லீம்ஸை படைச்சது இன்னொரு காட், அப்படியா? இல்லை, எல்லாருக்குமே ஒரே காடு தான். அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க? உண்மையான காடை திட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம அவங்களோட காடை திட்டினா அவங்க நம்மளோட உண்மையான காடு, அவங்களோட காடும் தான், அதை என்ன செய்வாங்க? திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு காரணமா யாராயிருவோம்? நம்ம தான் காரணம். ஒரு ரசுல்லாட்ட ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ரசுல்லா சொல்றாங்க, உங்களோட தாயை வந்து நீங்க அம்மாவை என்ன செய்யாதீங்க, திட்டாதீங்கன்னு சொல்றாங்க. அவர் கேட்குறாரு, நான் எங்கள் அம்மாவெல்லாம் திட்ட மாட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களோட அம்மாவை திட்டுவீங்களே, இன்னொருத்தவங்களோட வாப்பாவை திட்டுவீங்களே, அவர் உங்களை திருப்பி திட்டுவார்ல, உங்களோட அம்மா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கல்ல, அதுதான் என்ன, நீங்கள் திட்டினதுனால தானே அவர் திட்டுறாரு, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களோட காட்ஸை நம்ம என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. அதே போல் நம்ம வந்து பெற்றோர், பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படிதானே? பேரண்ட்ஸோட நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து நம்மளை அடிக்கிறதோ அல்லது வந்து திட்டுறது எல்லாமே செய்வாங்க, அப்படிதானே? யார் வீட்டில் ரொம்ப அடி? சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க? அவங்களுக்கு அடிக்கணும்னு ஆசையா? அப்போ அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களோட பெற்றோரோட என்ன செய்யுங்க? நல்ல முறையில் நடந்துக்கோங்க. பேரண்ட்ஸோட எப்படி நடக்கணும்? நல்ல முறையில் அழகாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னா, உஃப்னுங்கிற வார்த்தை கூட சொல்லாதீங்க. அல்லாஹ் குரானில் எப்படி சொல்லி காட்டுறான்? உஃப் அப்படிங்கிற வேர்டு கூட சொல்லாதீங்க. உஃப்னா என்னன்னா, இப்போ அம்மா வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க, அப்போ நம்ம என்ன சொல்ல, எரிச்சல்ல ஏம்மா இப்படி பண்ணுற அப்படி கேட்போமே, அப்படி தானே? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குரான்லேயே சொல்லி காட்டுறான், உஃப் அப்படிங்கிற வேர்டை கூட என்ன செய்யாதீங்க. சரி, உஃப்னு கூட என்ன செய்யாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படி அல்லாஹ் ஏன் அப்படி சொல்லி காட்டுறான் அப்படின்னா, நமக்கு பேச சொல்லி தந்ததே யார் தான்? அம்மா அப்பா தானே. அல்லாஹ் தான் சொல்லி தந்தான், அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்டு அம்மா சொல்லு, வாப்பா சொல்லு, இப்படி சொல்லி தந்ததெல்லாம் யாரு? டீச்சருக்கு முன்னால அம்மா தான், அப்படிதானே? அம்மாவும் அப்பாவும் தான் நமக்கு பேசையே சொல்லி தந்தாங்க. அப்போ பேச சொல்லி தந்தவங்களுக்கு முன்னால நாம் என்ன செய்யக்கூடாது? அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது? சத்தம் போடக்கூடாது. இப்போ சத்தம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நிறைய தொழுறோம், நிறைய ஜக்காத்து கொடுக்குறோம், சதக்கா செய்கிறோம், நிறைய காசு கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம், குரான் ஓதுறோம், எல்லாமே செய்கிறோம், பயானுக்கு வர்றோம். ஆனால் அம்மா கிட்ட சரியாக நடக்கலை, வாப்பா கிட்ட சரியாக நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த செய்கிற எல்லா குட் டீட்ஸ் என்ன செய்யும்? எல்லாம் என்ன செய்வான்? எரேஸ் பண்ணிடுவான். அம்மா வாப்பா கிட்ட சரியாக நடக்கலை, ஆனால் வேற எல்லாமே செய்கிறார் அப்படின்னா வேற செய்யக்கூடிய எல்லாமே என்ன செஞ்சிருவான்ல? எரேஸ் பண்ணிடுவான். அது எதுவுமே இல்லாமல் ஆக்கிடுவான். சரியா? அதனால அவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? ஷவுட் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. உங்களோட சிப்ளிங்ஸ் இருப்பாங்கல்ல,
தங்கச்சி அண்ணன் அக்கா இதெல்லாம் இருப்பாங்க. இவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி சத்தம் போடவோ சண்டை போடவோ என்ன செய்யக்கூடாது. சண்டை போட்டால் என்ன செய்யணும், மன்னிக்கணும். மன்னிக்கிறது சாரி என்ன செய்யணும், அவங்க கேட்காட்டாலும் கூட நம்ம என்ன செய்யணும், அவங்கள என்ன செஞ்சிடணும், மன்னிச்சிடணும், ஃபர்கிவ் பண்ணிடணும். சரியா? ஏன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து உங்களை மன்னிக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படி கேட்குறாங்க. நம்ம நிறைய பாவம் செய்கிறோம், அப்படிதானே? எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம், பொய் சொல்கிறோம், திட்டுறோம், யாரையாச்சும் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய செய்வோம்ல. இப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் எப்படியாச்சும் என்ன மன்னிச்சிருவான் அப்படி நினைக்கிறோமா? அப்படி தான் நினைக்கிறோம் எல்லாருமே. அல்லாஹ் என்ன எப்படியாச்சும் மன்னிச்சிடணும், அப்படியாச்சும் சொர்க்கம் போகணும். அப்போ அல்லாஹ் வந்து என்ன மன்னிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் வந்து இன்னொருத்தங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி? அப்படி தானே? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களை வந்து அல்லாஹ் மன்னிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஆமாம். ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, மற்றவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபர்கிவ் பண்ணிடுங்க. நீங்கள் யாரையாச்சும் மன்னிச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மேலே நீங்கள் வந்து பாசமாக இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்கள் மேலே பாசமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்துல்லா, சரியா? அப்போது ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒருத்தங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லது வீட்டில் தங்கச்சி அண்ணன் அக்கா அம்மா வாப்பா எல்லாம் இருக்கு, அல்லது ஸ்கூலில் இருக்கிற நேரத்தில் அடுத்தவங்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பொய் சொல்லக்கூடாது. சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சும்மா இப்போ என்ன நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம், எதையாச்சும் பேசிட்டு சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லணும், இதுதானே? எதையாச்சும் பண்ணிவிட்டு சும்மா சொன்னேன், அது சும்மா தானே சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், சிரிக்கிறதுக்காக சொன்னேன். அப்போ இதெல்லாம் என்ன ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க, பொய் சொல்லி ஒருத்தரை சிரிக்க வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, வைலுன்னு சொல்கிறாங்க. அந்த வசனம் வைலுன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைலுன் லஹு, வைலுன்னு சொன்னால் வந்து நாசமாக போட்டும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ் ஒருத்தங்களை வந்து இப்படி சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை அப்படியே ஆக்கிடுவான். இப்படி தானே? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அல்லாஹ்வுடைய நண்பர் போல. அவங்க ஒன்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை அப்படியே நடத்துவான். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து பொய் சொல்லி ஒருத்தரை சிரிக்க வைக்கிறாரு, அல்லது நான் சும்மா தானே சொன்னேன் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், அல்லாஹ் அவர் நாசமாக போகட்டும், அல்லாஹ் என்ன செய்வான், அவரை நாசமாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நமக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி பொய்யாக நாம் சொல்கிறது வந்து விளையாட்டுக்கு கூட அல்லது சிரிப்புக்காக கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் உலகத்தில் வந்து எல்லா இடம் அமைதியாக இருக்கணுமா, எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா சலாம் சொல்லுங்க. எல்லாருக்குமே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, இப்போ தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைமாக அப்படிங்கிறப்போ நம்ம என்ன செய்யணும், சலாம் சொல்லிடணும். இல்லை இவரை வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, இவருக்கே நான் சலாம் சொல்லணும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. சரியா? அப்போ நம்ம யாரை பார்த்தாலுமே என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். அம்மா அப்பா கிட்ட என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்கிறது, வீட்டுக்குலேருந்து நம்ம வெளியில் போவோம் அப்போ சலாம் சொல்லிட்டு வெளியே வர்றது, இப்படி எல்லாத்துக்கிட்டையுமே சலாம் சொல்லணும் அல்லது பதில் சொல்லணும். சரியா? வெளியில சொல்லணும். சரியா? வெளியில சொல்லணும். அவங்க அவங்க பதில் சொல்லலைன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து சலாம் சொல்றோம், அவங்க வந்து பதில் சொல்லலை நமக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, எனக்கு பதில் சொல்லலை அடுத்த வாட்டி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அவங்க பதில் சொல்லாட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த நன்மை கிடைக்கணும். 100 நன்மை இருக்குன்னு வைங்களேன், 100 டீட்ஸ் அதில் கிடைக்குதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சலாம் சொல்லுவோமே. யார் வந்து சலாம் ஃபஸ்ட்டு சொல்கிறாரோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாரோ, அவருக்கு வந்து என்ன, அந்த 99 நன்மை. சரியா? யார் வந்து பதில் சலாம் சொல்கிறாரோ அவருக்கு 1 தான். சரியா? அதனால் நாம் என்ன செய்யணும், முந்தணும். சலாம் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் தான் சலாம் சொல்லுவேன். அதுக்கு சண்டை போட்டுருக்கூடாது. சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் தானே சொன்னேன்னு சொல்லி அங்கே ஒரு சண்டை வந்து கட்டி உருண்டு கிடக்கக்கூடாது. எதுக்கு முடியுமோ அதை நம்ம இது செஞ்சிடணும். ஃபஸ்ட்டு சலாம் சொல்ல நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ நான் அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் முஸ்லீம் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. யாராக இருக்கும் முஸ்லீம்லேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் முஸ்லீம் யாரு? ரசூலுல்லாஹ் இல்லை, முஸ்லீமில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஒரு குணத்தை கேரக்டரை சொல்லி கேட்குறாங்க.
முக்மின் தான். ஆனா முக்மின்கள்ல யார் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்? யாரையாச்சும் அடிக்கிறவரா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து நல்ல பலமா யாரையாச்சும் அடிக்கிறாங்களோ, எனக்கு நல்ல சக்தி இருக்கு, எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்க யார் இல்லை, ஸ்ட்ராங்கஸ்ட் இல்லை. யார் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னா, தனக்கு கோவம் வந்தும் அதை வந்து வெளியில காட்டாம இருக்கிறார்ல. கோவம் வருது ஆனா வெளியில காட்டல, நான் வந்து அப்படியே அடைக்கிறேன், கண்ணுலையும் காட்டக்கூடாது, எப்படி முகத்துலையும் இப்படியே பார்த்துட்டே இருக்காம என்ன சரி நான் கோவமே படலையே அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. கோவம் வந்தாலும் அவர் தான் யாரு, ஸ்ட்ராங்கஸ்ட் முஸ்லீம். சரியா? சண்டை போடுறவர் ஸ்ட்ராங்கஸ்ட் முஸ்லீம் இல்லை. யார் வந்து ஆங்கரை வந்து கண்ட்ரோல் பண்றாரோ அவர் தான் என்ன ஸ்ட்ராங்கஸ்ட் முஸ்லீம் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லுமா? பாத்தியா? இனி பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. அப்போ நம்ம வந்து யாரோடையும் வந்து ஆங்கரோட நடக்கக்கூடாது, யாரை வந்து ஹேட்ரு பண்ணக்கூடாது. எதுமா பேட் வேர்டு சொன்னா அது வந்து நீ என்ன பேட் வேர்டு சொல்ற அல்லது எதுக்காக நீ சொல்ற, யாரை பார்த்து சொல்ற அப்படிங்கறத பொறுத்து தான். சரியா? நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் தள்ளிடுறோம். ஓ போடா ஊனி விட்டுச்சு. சரி சரி, ஓகே. அப்போ நாம என்ன செய்யக்கூடாது, நாம வந்து கோவப்பட ரயான். அப்போ நம்ம யாரோட என்ன செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது. சரியா? அப்போ நம்ம வந்து மெர்சியா எல்லாரோடையும் இரக்கமா இருக்கணும். மனுஷங்களோட மட்டும் இல்ல இரக்கம். சரியா? மெர்சி வந்து யாரோட மட்டும் கிடையாது, ஹியூமன்ஸோட மட்டும் இல்ல, அனிமல்ஸோடையும் தான். சரியா? அனிமல்ஸ் எந்த அனிமல்ஸா இருந்தாலும். டாகோட மெர்சியா இருக்கலாமா? டாக் யாரெல்லாம் எஸ், யாரெல்லாம் நோ? எஸ் யாரெல்லாம், எஸ் யாரெல்லாம்? உட்கார் 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 உட்காருமா. எஸ் யாரெல்லாம் சொல்றீங்க கை தூக்குங்க. டாகோட மெர்சியா இருக்கணும். டாக் மெர்சினா அதுக்கு வந்து நாம வந்து கஷ்டப்படுத்தாம நீ 1 2 3. ஓகே, டாகோட மெர்சியா இருக்கக்கூடாது. யாரெல்லாம்? ஓகே சரி, ஓகே ஓகே. அது வந்து ப்ரொடெக்ஷன். ஓகே ஓகே உட்கார் உட்கார், நான் சொல்றேன். ஓகே, நாம வந்து அப்படியா? சொல்ல மாட்டேன், இனி சொல்ல மாட்டேன். சரி, ஓகே உட்காரு 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 உட்காரு. கரெக்ட், ஓகே. அப்போ ஒரு வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு லேடி இருந்தாங்க. சரியா? அவங்க வந்து ரொம்ப பேர்டான லேடி. எல்லா அநியாய தப்புலாம் நிறைய 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 பேட் டீட்ஸ் வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய பேட் டீட்ஸ், அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பேட் டீட்ஸ். ஆனா ஒரு நாள் வந்து அவங்க நடந்து போறாங்க அந்த லேடி. சரியா? அந்த லேடி வந்து நடந்து போகக்கூடிய நேரத்துல ஒரு டாக் வந்து என்ன செய்யுதுன்னா, ஹங்கிரியா இருக்கு, பட்டினியா, ரொம்ப தண்ணி தாகம் இல்லாம நாக்கெல்லாம் வெளியே தொங்க போட்டுட்டு இருக்குது ஒரு டாக். சரியா? அப்ப அந்த லேடி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு கிணறு இருக்கு, அங்க உள்ள நடந்து போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த டாகுக்கு கொடுக்குறாங்க. அந்த டாக் வந்து என்ன செய்யுது, அந்த தண்ணியை குடிக்குது. இந்த லேடி வந்து மூத்தாயிட்டாங்க. அவங்க வந்து அல்லாட்ட போனது பிறகு அல்லாஹ் வந்து அந்த லேடிக்கு வந்து என்ன செய்யறான்னா பாரடைஸ் கொடுக்குறான், ஜன்னாவை கொடுக்குறான், சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் அந்த லேடி கொடுக்குறான். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த லேடி வந்து நிறைய தப்பு பண்ணாங்க, ஆனா அந்த டாகுக்கு தண்ணி வச்சாங்களே அதுக்காகவே அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவங்களோட பாவத்தை எல்லாம் எரேஸ் பண்ணி சொர்க்கத்தை கொடுக்குறான். இன்னொரு லேடி இருந்தாங்க ரசூலுல்லாஹ் பீரியட்ல வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு லேடி இருந்தாங்க. அந்த அவங்களோட வீட்டில் வந்து ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனையை அவங்க வந்து கெட்டி போட்டாங்க. கெட்டி போட்டு அவங்க அந்த பூனைக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா? அந்த பூனை வந்து கெட்டி போட்டுட்டு அவங்க வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அவங்க மறந்துட்டாங்க. நிறைய தொழுதாங்க வீட்டில், ஃபுல்லாக தொழுக தொழுக தொழுக, நோன்பு ஃபுல்லாக, எப்போ பாரு நோன்பு தான், தொழுகை தான், குர்ஆன் தான், இப்படியே இருந்தாங்க. அந்த பூனை என்ன செஞ்சிச்சு, பட்டினியால் செத்துருச்சு. இந்த லேடி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க அல்லாட்ட.
அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க செஞ்ச எல்லா குட் டீட்ஸையும் எரேஸ் பண்ணிட்டு ஒரு பூனைக்கு என்ன செய்யல, சாப்பாடு கொடுக்காம அந்த பூனையை கட்டி போட்டு கொண்டுட்டாங்கல்ல. அவங்க சாப்பாடு போடாததுனால பட்டினியா செத்துருச்சு. அப்போ அந்த பூனையை வந்து கொன்னதுனால அந்த லேடிக்கு என்னது, நரகம், நரகத்தை எல்லாம் கொடுக்குறான். அப்போ மெர்சி வந்து யாருக்கு மட்டும் இல்லை, ஹியூமன்ஸுக்கு மட்டும் இல்லை. நாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய எந்த அனிமலாக இருந்தாலும் அதுக்கு நாம் கொஞ்சம் தண்ணி வைக்கிறோம் அல்லது சாப்பாடு கொடுக்குறோம். ஆண்ட்டு வந்து என்ன, கடிக்கிற ஆண்ட்டு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஓடுதுன்னா அதை கொல்லலாம், சரியா? ஆனால் அது வெளியில் எங்கே போகுது, அதை ஓடி போய் துரத்தி பிடிச்சி கொல்லக்கூடிய அது செய்யக்கூடாது, சரியா? அது எங்க வீட்டு பக்கத்துல நிறைய ஆண்ட் சாக்லேட் சாப்பிட்டு இருந்துச்சு. அந்த எல்லா ஆண்ட்டே எடுத்து பாட்டிலுக்குள்ள போட்டு சீனி போட்டு கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும். நில்லுமா அவர் வந்து சொல்றாரு, ஒன்று சொல்றாரு கேட்க. I am responsible for killing 147 ants. ஓகே, அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் வந்து என்ன செய்வான், ஃபர்கிவ் பண்ணுவான். தெரியாம செஞ்ச தப்பை வந்து அல்லாஹ் என்ன செய்வான், தெரியாம செஞ்ச தப்பை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, தப்பை வந்து திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது, ஒரு முஃமின் வந்து செய்ய மாட்டான். அப்போ வந்து நாம் என்ன செய்யணும், ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாஹ் வந்து நம்பக்கூடிய முஸ்லீமாக இருக்கிறோம், நம்ம வந்து குட் பீப்புளாக இருக்கிறதானே ஆசைப்படுவோம். அதே போல் நமக்கு வந்து ஹர்ட் ஆகுதுன்னா நம்ம அதை சந்தோஷப்படுவோம். அப்போ எனக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு பெயின் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வந்து வலி இருக்குது, அப்படி யாராவது சொல்லுவோமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷம், அப்படி சொல்லுவோமா? அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ ஹர்ட் அப்படிங்கிறது வந்து யாருக்கு தான் ரொம்ப, அது வந்து நான் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்னதான் ஹர்ட் வந்து கஷ்டமானது தான். அப்போ நம்மளோட ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாரு அல்லது அடிபட்டுருச்சு, ஏதாச்சும் ஒன்று அடிபட்டுருச்சு, வலிக்கு விழுந்துட்டாரு அப்படின்னா நாங்கள் என்ன செய்யறோம், உடனே என்ன செஞ்சிருவோம், சிரிப்போம். விழுந்துட்டியா அப்படி சொல்லி சிரிப்போம், அப்படிதானே? ஆனால் இப்போ அவர் சிரிக்கிறாருன்னு வைங்களேன், கீழே விழுந்துட்டார் ஒருத்தர், அவரே சிரிக்கிறாருன்னா நாம சிரிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் சிரிக்கல, அவருக்கு கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிறப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அது யாரோட வேலைன்னா ஷைத்தானோட வேலை. ஷைத்தான் எதை பார்த்து சந்தோஷப்படுவான்? இப்போ வந்து ஷைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து படைக்கப்பட்டு ஆதம் நபி வந்தப்போ ஷைத்தான் வந்து என்ன செஞ்சான், அல்லாஹ் சொன்னான் ஷைத்தான்கிட்ட, ஆதமுக்கு நீ என்ன செய், சஜிதா பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஷைத்தான் என்ன செய்யல, சஜிதா பண்ணல. அல்லாஹ் என்ன செஞ்சான், நீ வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அந்த விரட்டப்பட்ட ஷைத்தானா அல்லாஹ் ஆக்கிட்டான். நீ வந்து என்ன செய், உனக்கு வந்து இனிமே நரகம் தான், ஷைத்தானுக்கு நரகம் தான், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் 0% கிடையாது, சரியா? அவன் நரகத்துக்குன்னே அல்லாஹ் அவனை படைச்சிட்டான். ஷைத்தானை வந்து அல்லாஹ் நரகத்துக்குன்னு ஆக்கிட்டான். இப்போ அந்த ஷைத்தானுக்கு யாருக்கு மேலே கோபம் வரும், ஹியூமன் மேலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேலே. அல்லாஹ்க்கு மேலே அவன் கோபமே இல்லையே, அல்லாஹ்க்கு மேலே கோபம் இல்லை. ஷைத்தான் வந்து யாருக்கு மேலே கோபம், நம்ம மேலே. ஹியூமன்ஸ்னா ஆதம் நபி மேலே மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கு மேலேயுமே அவன் கோபத்தில் தான் இருக்கிறான். இவனால தான் இப்போ ஒன்றை பார்த்தீங்க, இப்போ ஷைத்தானை பார்த்தா என்ன செய்வான், இவனால தான் நான் என்ன செஞ்சேன், நரகத்துக்கு போனேன். இப்ராஹிம் பார்த்தா இவனால தான் நான் நரகத்துக்கு போனேன், இவனை விட மாட்டேன், இப்படி தான் என்ன செய்வான் ஷைத்தான் வந்து. ஒவ்வொருத்தரும் என்ன செய்வான்னா விடமாட்டான், இவனால தான் நான் போனேன் சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களையுமே என்ன செய்வான், அவன் பார்த்து இவனால தான் போனேன், இவனை நான் விடமாட்டேன்னு சொல்லி என்ன செய்வான். நம்ம வந்து வயசாகி போகிற வரைக்குமே, லாஸ்ட் டே வரைக்கும் என்ன செய்வான், அவன் நம்மளை வந்து கெட்ட விஷயங்கள், பேர்ட் டீட்ஸை பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் ஷைத்தானோட வேலை. இப்போ நம்ம பண்ணிட்டோன்னு அவன் என்ன செய்வான், சிரிப்பான். கரெக்ட். நாம வந்து ஏதாவது நான் சொல்றேன். அப்போ ஷைத்தான் வந்து எதை பார்த்து சந்தோஷப்படுறான், அடுத்த ஓகே பேட் டீட்ஸ் பண்றதுனால அந்த ஹியூமனுக்கு என்ன ஆகும், நரகம், அப்படிதானே? அப்போ அந்த ஹியூமன் வந்து கஷ்டப்படுறது ஷைத்தானுக்கு என்ன சந்தோஷம், சரியா? ஓகே, கரெக்ட். ஓகே, ஆனா என்ன நான் சொல்றேன்னா, நாம ஹியூமன்ஸ் வந்து ஹர்ட் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுறது யாரு, ஷைத்தான். அதே போல நாம என்ன செய்யக்கூடாது, நம்ம அதே போல ஷைத்தானா இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டாரு, விழுந்துட்டாரு, கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுறோம்னா நம்ம யாரு, ஷைத்தான்.
நாம் அந்த மாதிரி ஷைத்தானாக இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும், அவரோட பிளேஸில் நம்ம நினச்சி பார்க்கணும். ஒருவேளை இந்த இடத்துல நான் விழுந்திருந்தா, நான் எனக்கு வலிக்குது, நான் வந்து அழுதுருப்பேன், அப்போ எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிருந்தா, அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது. கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, அதே மாதிரி பொய் சொல்கிறது, என்ன செய்ய ஒருத்தர் சிரிக்க வைக்கிறதுக்காக பொய் சொல்கிறது செய்யக்கூடாது. சரியா? பாப்பா வந்து ரத்தத்தையே போய் வச்சு கஷ்டப்பட்டனால நம்ம சங்கடப்பட வேலை பண்ணி சரி சரி. அப்போ அதுக்கு சரி. இப்போ வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஹியூமன்ஸுக்கும் ஷைத்தான் வந்து என்ன கிரியேஷன் சொல்லுங்க, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஃபயர்னா என்ன? அது ஸ்மோக்லெஸ் ஃபயர்னா ஓகே ஓகே. எதுல இருந்து படைச்சாங்கன்னு கேட்கல, எதுல இருந்து படைச்சாங்கன்னு கேட்கல, என்ன கிரியேஷன் அவன்? அவன் வந்து ஒரு ஜின். சரியா? ஷைத்தான் யார்? இப்லீஸ் யாருன்னா ஒரு ஜின். சரியா? உலகத்துல வந்து என்னெல்லாம் இருக்கு, மொத்தம் மூணு கிரியேஷன்ஸ். சரியா? அனிமல்ஸ் இதெல்லாம் தவிர ஹியூமன் ஒரு கிரியேஷன், ஜின் ஒரு கிரியேஷன், மலக் ஒரு கிரியேஷன். சரியா? 3 கிரியேஷன்ஸ். இதுல வந்து மலக் ஏஞ்சல்ஸுக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்யல, டிசைட் பண்ற அறிவை கொடுக்கல. இதை பண்ணலாமா, இதை பண்ணக்கூடாதா. ஹியூமன்ஸ் அந்த இது இருக்குதா? இருக்குது. அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், நீ இதை வேணாலும் பண்ணிக்கோ, இதை வேணாலும் சாய்ஸ் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். மலக்குக்கு சாய்ஸே கிடையாது. அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அதை தாண்டி இன்னொன்று செய்வோம், இதை விடுவோமா அப்படின்னு சொல்லி அவங்களால யோசிக்க கூட முடியாது. ஆனால் இந்த ஜின்னுக்கும் ஹியூமன்ஸுக்கும் என்ன சாய்ஸ் இருக்கு. சரியா? அந்த சாய்ஸை தான் என்ன செஞ்சான், ஷைத்தான் தப்பா யூஸ் பண்ணான். சரியா? அல்லாஹ் சாய்ஸ் கொடுக்குறான், ஜின்னுக்கு வந்து சாய்ஸ் கொடுக்குறான். இப்லீஸ், அவனோட பேர் என்ன? ஷைத்தானோட பேர் இப்லீஸ். எல்லா ஷைத்தான் இப்லீஸா? இல்லை. இப்லீஸ் யாரு? ஃபாதர் ஆஃப் ஜின். அவன் தான் எல்லாரோட ஃபாதர். சரியா? அவன் தான் பாஸ். சரி, அதை நான் சொல்றேன் இன்ஷாஅல்லாஹ். அப்போ வந்து ஷைத்தான் வந்து இப்லீஸ் வந்து என்ன செய்யறான்னா, அல்லாஹ் வந்து சாய்ஸ் கொடுத்துருந்தான் அவனுக்கு, நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம். அப்போ அல்லாஹ் அவன் எதை சூஸ் பண்ணான்? அவன் வந்து கெட்டதை சூஸ் பண்ணான். இப்போ ரசூல்லாக்கு வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க, அல்லாஹ் வந்து சாய்ஸ் கொடுக்குறான். ரசூல்லாக்கும் அல்லாஹ் சாய்ஸ் கொடுத்தான். எப்படி? மில்க் எடுக்கிறீங்களா, ஆல்கஹால் எடுக்கிறீங்களா? மில்க் எடுக்கிறீங்களா? ரசூல்லா எதை எடுத்தாங்க? மில்க் எடுத்தாங்க. அப்போ ரசூல்லா மில்க் எடுத்ததுனால தான் முஸ்லிம்ஸ் எப்படி இருக்கிறோம், நல்லவங்களா இருக்கிறோம். சரியா? அப்போ யார் வந்து எதை சூஸ் பண்றாங்களோ அதுதான். அப்போ அல்லாஹ் வந்து அந்த சாய்ஸை வந்து ஜின்னுக்கு கொடுத்துருந்தான், அவன் என்ன செஞ்சுட்டான், தவறா சூஸ் பண்ணிட்டான். இப்போ அல்லாஹ் வந்து அல்லாஹ்க்கு தெரிஞ்சதும் தெரியும், அவனுக்கு இவன் இதை தான் சூஸ் பண்ணுவான், அல்லாஹ்க்கு எப்போ தெரியும், முன்னாடியே தெரியும். ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை வந்து நமக்காக, நமக்கு வந்து இப்படிலாம் நடக்குது, நீ வந்து தப்பிச்சுக்கோ, இவன்ட்ட இருந்து தப்பிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்குறான். வந்து அல்லாஹ்ட்ட கேட்டா, எனக்கு வந்து மக்களை வந்து கஷ்டப்படுறது அனுமதி கொடுன்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் சொன்னா சரி. அப்போ அல்லாஹ் மனசுல நினைக்க, நான் தானே உனக்கு கிரியேட் பண்ணேன், நீ எப்படி என்ன எங்க மக்களை கஷ்டப்படுத்த முடியும், போய் கஷ்டப்படுத்துனா. ஆனா அல்லாஹ் ஈஸியா தப்பிச்சிடும் எல்லா கஷ்டத்தையும். அவன் ஷைத்தான் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா, ஹியூமன் ஆதமை படைக்கும் போது அல்லாஹ் வந்து என்ன செய்யலைன்னா உயிர் கொடுக்கல. சரியா? ஆதமை வந்து கிரியேட் பண்ணிட்டான். ஒன்லி வந்து பாடி மட்டும் இருக்கு, ஆதமோட பாடி இருக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் என்ன செஞ்சான்னா வந்து பார்த்தான். ஷைத்தான் வந்து பார்த்துட்டு என்ன செஞ்சான்னா அப்படியே ஒரு சுற்றினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம சுற்றி உள்ளெல்லாம் போயிட்டு வந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்புக்குள்ளெல்லாம் போயிட்டு வெளியே வந்து சொன்னான், இது என்ன, இது ஒரு கிரியேஷன் வித்தியாசமா. ஆனால் ஃபர்ஸ்ட் கிரியேஷன், ஹியூமனோட ஃபர்ஸ்ட் கிரியேஷன். அப்போ இது என்ன ஒரு கிரியேஷன்? அப்போ ஷைத்தான் சொல்றான், இந்த கிரியேஷன் வந்து எப்படிப்பட்ட கிரியேஷன் சொன்னா, இவனை வந்து ஈஸியா என்ன செய்யலாம், இவன் வந்து வலிக்கெடுக்கலாம். இவனுக்கு வந்து நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. இந்த ஹியூமனுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும், அந்த ஆசையெல்லாம் செய்யலாம். அப்படியே சுத்தினான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடியை உள்ள. இப்பவும் நம்ம உடம்புக்குள்ள இருப்பானே, இப்பவும் ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஷைத்தான் இருப்பான். எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் பிறக்கக்கூடிய நேரத்துல, ஒவ்வொரு குழந்தையும் பேபி பிறக்கிற நேரத்துல ஒரு ஷைத்தான் செய்வான், அவங்களோட இருப்பான். அந்த அவங்களுடைய எப்படி அவங்களோட பிளட்ல என்ன செய்வான், ஓடிக்கிட்டு இருப்பான் ஷைத்தான் பிளட்ல. சரியா? அதனால தான் பிளட்லேயே இருப்பான் அவன்.
பிளட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டே இருப்பான். சரியா? ரசூலுல்லாஹ்க்கு இருக்கிறானா பிளட்ல ஷைத்தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு பிளட்ல ஷைத்தான் இருக்கிறானா? இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒய்ஃப் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் உங்களோட உடம்புலையும் இந்த ரத்தத்துல எல்லாம் வந்து இந்த ஷைத்தான் வந்து இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆமா நாம் சொல்றாங்க. ஆமா எனக்குள்ளேயும் அவன் என்ன செய்யறான், ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அஸ்லம்த அவன் வந்து என்ன செஞ்சுட்டான், எனக்கு சரண்டர் ஆயிட்டான். ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சுட்டான், அவன் சரண்டர் ஆயிட்டான். இஸ்லாம் அவன் முஸ்லீம் ஆயிட்டான். சரியா? அவன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவன் என்ன செஞ்சுட்டான், முஸ்லீம் ஆயிட்டான். அவன் வந்து ரசூலுல்லாஹ் வந்து கெடுக்க முடியாது, ரசூலுல்லாஹ் வந்து தப்பு செய்ய வைக்க முடியாது அவனால. ஆனா நம்மெல்லாம் ப்ராஃபட்டா இல்லை, நபியை தவிர ப்ராஃபட்டை தவிர வேற எல்லாரோட உடம்புலையும் என்ன செய்வான், ஓடிக்கிட்டே இருப்பான். எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவனை வந்து நம்ம தப்பு செய்ய வச்சிடலாம், எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவனை பொய் சொல்ல வச்சிடலாம், திருட வச்சிடலாம், அல்லது பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வச்சிடலாம் சொல்லி ஒவ்வொரு செகண்ட் அவன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். எப்போ வர, நம்ம வந்து மவுத்தாகிற வரைக்கும் என்ன செய்வான், அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு செகண்ட் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன பேசினாலும் பேசுறது அல்லாஹ்க்கு விருப்பமான, அல்லாஹ் லைக் பண்ணுற வேர்டா, ஷைத்தானுக்கு லைக் பண்ணுற வேர்டா, அல்லது நம்ம வந்து பார்க்குறது ஏதாச்சும் பார்க்குறோம், இது அல்லாஹ்க்கு பிடிச்ச பிக்சரா அல்லது ஷைத்தானுக்கு பிடிச்சதா, இப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு செகண்டும் பார்த்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், நம்மளை விட்டு நம்ம கிட்ட வரமாட்டான், இருப்பான். சரியா? இப்போ வந்து என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆதம் நபியை சுத்தினதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், உயிர் கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு ஷைத்தான் வந்து வழி கெடுக்கிறதுக்கு ஆதம் நபிகிட்ட வந்து என்ன செஞ்சான், ட்ரை பண்ணான். இதை வந்து வரலாறுல நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து சரியா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து அவன் என்ன செய்யறான்னா வழி கெடுக்க முயற்சி பண்றான். எப்படி வழி கெடுக்க முயற்சி பண்றான் தெரியல. ஓகே, அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொன்னான் ஆதம் நபிகிட்ட, இங்க ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துல இருக்கிற பழத்தை என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். சரி ஓகே, நான் சொல்றேன். இப்போ வந்து அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ நாம வந்து சாப்பிடாம தானே இருக்கணும். இப்லீஸ் வந்து என்ன பிளான் பண்றான் பாருங்க. இப்லீஸ் என்ன செய்யல, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்லீஸ் என்ன செய்யலனா, ஆதம் நபிகிட்ட வந்து நீ இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆதம் நபிகிட்ட என்ன செய்யலாமே, சொல்லவே இல்லை. இதை நீ சாப்பிடு அல்லாஹ் சொன்னா என்ன, கள்ளி வள்ளி நீ சாப்பிடு அப்படி சொன்னானா இல்லை. அப்ப நம்மள்ட்ட என்னதான், அந்த மாதிரி தப்பா நம்ம ஏதாவது பண்ண போறோம்னா நீ தப்பு பண்ணுன்னு சொல்ல மாட்டான். சரியா? அதுக்கப்புறம் சொன்னா ஆதம் நபி கிட்ட சாப்பிடாதன்னு. அதுக்கப்புறம் ஆதம் நபி நினைச்சாங்க இது இப்லீஸ் சொன்னால் எல்லாம் தப்பாத இருக்கும், என்ன ஷைத்தான்னு சொல்லி அது சாப்பிட்டான். இல்ல நான் சொல்றேன். சரி நான் சொல்றேன். சரி, இப்போ வந்து இப்லீஸ் என்ன பண்றான் அப்படின்னா, ஆதம் நபிகிட்ட போய் சொல்றான், ஏன் வந்து அல்லாஹ் வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னு தெரியுமா, அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறான். இப்லீஸ் என்ன செய்யறான், ஏன் அல்லாஹ் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா, அப்பந்தான் என்ன செய்வாங்க ஆதம் நபி, எதுக்காக இருக்கும் தெரியலையே, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இதுதான் டெக்னிக். ஷைத்தான் என்ன செய்வான், டெக்னிக் யூஸ் பண்ணுவான் நம்ம கிட்ட. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு நம்மளோட ஃப்ரெண்டு நம்மளை வந்து அடிச்சுட்டே இருக்கிறான், நம்ம வந்து பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறோம், நல்லா அடிக்கிறான், குத்துறான். இப்போ ஷைத்தான் என்ன செய்வான், பேர்ட் வேர்ட் யூஸ் பண்ணு அப்படி சொல்லுவானா, சொல்ல மாட்டான். அவன் என்ன செய்வான்னா, மண்டைக்குள்ள வந்து ஷைத்தான் என்ன செய்வான், எதுக்கு நீ பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் தெரியுமா, அவன் வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி ஒன்று அடிச்சிட்டான், இதுக்கு பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா கூடாதா, பண்ணலாமே அப்படின்னு டெக்னிக் வந்து என்ன செய்வான், யூஸ் பண்ணுவான். அப்போ ஆதம் நபிகிட்ட இது போய் சொல்றான், இதை ஏன் பறைக்கக்கூடாதுன்னு நல்லா சொன்னான்னு தெரியுமா, சொன்னா தெரியாது. எதுக்கு தெரியுமா, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, இந்த சொர்க்கத்துல அப்படியே இருந்துருவீங்க, அல்லது ஏஞ்சலா மாறிடுவீங்க. இந்த ரெண்டு தான் சொன்னான். ஷைத்தான் என்ன சொல்றான், ஏஞ்சலா மாறிடுவீங்க அல்லது இந்த சொர்க்கத்துல பெர்மனண்டா இருந்துடலாம். அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யலாம், இதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே தவிர வேற எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ ஆதம் நபி யோசிக்கிறாங்க, இந்த ரெண்டுமே சரியா தப்பா, இந்த மலக்கா மாறுறதும் ஹராம் இல்லை,
மலக்கா மாறுறது தப்பு இல்லை, சொர்க்கத்துல அப்படியே டைரக்ட் பெர்மனண்டா இருந்துருவோம்னு சொல்றதும் தப்பு இல்லையே, அப்ப சாப்பிட்டுருவோமேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்து சாப்பிட்டாங்க. ஆனா அல்லாவுக்கு வந்து நான் வந்து அல்லாஹ் சொன்னதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சாப்பிட்டாங்களா? இல்ல. அந்த மாதிரி ஆதம் நபி செய்யவே இல்லை. நம்ம சில பேர் என்ன நினைப்போம்னா, ஆதம் நபி ஏன் தான் அந்த பழத்தை போய் சாப்பிட்டாரோ தெரியலையே, நாம எதுக்கு இந்த உலகத்துல வந்து கஷ்டப்படணும் அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஆதம் நபி அப்படி செய்யல. சரியா? ஆதம் நபி ஒரு காலம் அப்படி என்ன செய்யல, அல்லாவுக்கு வந்து நான் வந்து இன்டைரக்டா நான் பண்ண போறேன் அப்படின்னு செய்யல. அவங்க என்ன நினைச்சு செஞ்சாங்க, ஷைத்தான் வந்து அவங்களை ஏமாத்திட்டான். அவன் வந்து என்ன செஞ்சான், பொய் சொன்னான், மலக்கா மாறிடுவீங்க அல்லது சொர்க்கத்துல பெர்மனண்டா இருந்துருவீங்கன்னு சொல்லி அவன் ஒரு பொய் சொன்ன உடனே அவன் எடுத்து சாப்பிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், கோவப்பட்டுட்டான், உலகத்துக்கு அனுப்பிட்டான். ஆனா அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க, தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ஆதம் நபிய மன்னிச்சுட்டான். அப்ப இதுல நம்ம அதுதான் நான் சொல்ல வந்தேன், அல்லாஹ் என்ன ஷைத்தான் என்ன செய்வான்னா இன்டைரக்டா நம்ம அம்மா நம்ம திட்டக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், பொறுமையா இருக்கிறது. அம்மா அடிக்கிறாங்களா நல்லதுக்காக தான் செய்யறாங்க, அப்ப நாம அவங்கள என்ன செய்யக்கூடாது, ஷவுட் பண்ணக்கூடாது. உஃப் நான் சொன்னேன், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், உஃப்ங்கிற வார்த்தை கூட நம்ம நீ இப்படி கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நம்மளோட டீட்ஸ் எல்லாமே அல்லாஹ் எரேஸ் பண்ணிடுவான். அதே போல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட நல்ல முறையில் நடக்கணும். குட் ஃப்ரெண்ட்ஸை தான் என்ன செய்யணும், நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். பேர்ட் ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணக்கூடாது. அல்லது நமக்கு குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையா, நம்ம என்ன செய்யணும், நாம குட் ஃப்ரெண்டா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, குட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறவங்கள அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எப்படி எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, ஒரு பெர்ஃப்யூம் கடை வச்சிருப்பாரு, பெர்ஃப்யூம் கடை வச்சிருக்கிறவரோட நம்ம ஃப்ரெண்டா இருந்தா நீங்க வந்து பெர்ஃப்யூம் அடிக்கல அப்படின்னாலும் அவர் கூட உட்கார்ந்து இருந்து போனா நம்ம மேலே அந்த ஸ்மெல் வரும், குட் ஸ்மெல் வரும். அப்படிதானே? இதே வந்து ஒரு கோல், ஒரு பிளாக் கலர்ல நிறைய இந்த கோல் செய்யக்கூடிய ஒரு ஆள் இருப்பாரு, அவரோட போய் உட்கார்ந்து இருந்தா அவர்கிட்ட இருக்கிற அழுக்கும் என்ன செய்யும், நம்ம மேல படும். அந்த பிளாக் கலர் கோல் எல்லாமே நம்ம மேலேயும் படும். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, நீங்க வந்து குட் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பெர்ஃப்யூம் மனம் அடிக்கிறது மாதிரி உங்களுக்கும் அந்த நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல பேர்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நல்லவனா இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற சில கேரக்டர்ஸ் என்ன செய்யறோம், உங்களோட ஒட்டிக்கும், ஸ்டிக் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இது ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, பேரண்ட்ஸ் பத்தி, அது போல வேற என்னது, பொய் சொல்றது, நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாமே நாம என்ன செய்ய படிச்சோம். காலைல நாங்க இங்க பயான் வரும்போது இப்ராஹிமுக்கு உமாயை பார்த்து சரி அதெல்லாம் சொல்லக்கூடாது அடுத்தவங்களை பத்தி. சரியா? அவ செஞ்சிருந்தாலுமே வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. சரியா? அவ நம்ம ஃப்ரெண்டு வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, சரி தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா, ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட் டேக்கு போகக்கூடிய நேரத்துல எல்லாரையும் அல்லாஹ் வரிசையா அப்படி நிப்பாட்டி வச்சிருப்பான். எல்லாருமே யாரு, ஆதம் நபில இருந்து இப்ராஹிம், ஆதம் நபில இருந்து கடைசியா மௌத்தாகிறவங்கள வரைக்கும் அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருப்பான். சரியா? அவ்வளவு பெரிய கூட்டம் உலகத்துல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் அல்லாஹ் வந்து வரிசையா ஒருத்தங்களையா லைன்ல கூப்பிட்டு நீ வான்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான், விசாரணை பண்ணுவான். அப்படிதான் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான், என்ன பண்ண. சரியா? இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய நேரத்துல அவன் பண்ணின விஷயங்கள் எல்லாம் பிக்சர் மாதிரி போட்டு அல்லாஹ் காட்டுவான். காட்டக்கூடியத உலகத்துல கடைசியா இருப்பாங்களே, உலகத்துல கடைசியா இறந்தவர், அவர் கூட அதை வந்து பார்த்தா கிளியரா தெரியும், இவர் இப்படிதான் பண்ணாரு. அந்த கூட்டத்துல யாருக்குமே என்ன செய்யாது, மறைக்கப்படாது, எல்லாருக்குமே கிளியரா தெரியும், இவன் இந்த தப்பு பண்ணனா இப்படி. சரியா? தெரியும். சரியா? அப்போ இங்க மறைஞ்சு செய்வோமே, மறைச்சு செய்யறது, அதுவும் அல்லாஹ் என்ன செய்வான், அங்க காட்டிட்டே இருப்பான். ஆனா இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதுல என்ன வழி இருக்குன்னா, ஒரு ஆள் வருவார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆள் வருவாரு, வந்து அல்லாஹ்க்கு முன்னால நிப்பாரு, அவர் வந்து தலையெல்லாம் குனிஞ்சிருவார். அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்க, காட்ட போறேன். அப்ப அவர் வந்து என்ன செய்வார், இல்லை தலையை குனிஞ்சு பயந்து நிற்பார். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா ஒரு இது போட்டுருவான், என்ன செய்வான், ஒரு கர்டன் மாதிரி போட்டு மறைச்சிருவான். அந்த அவர் செஞ்ச தப்பு வந்து யாருக்குமே தெரியாது, அவருக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும், அவ்வளவுதான். வேற யாருக்குமே அந்த அவர் செஞ்ச தப்பு வந்து தெரியாது. அவர் வந்து ஒரு நல்லது செஞ்சார், அவர் ஒரே ஒரு நல்லது செஞ்சாரு. அந்த நல்லதின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த கர்ட்டனை போட்டிருக்கான். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு என்ன அது அவ்வளோ பெரிய டீட் என்னது, அவர் என்ன நல்லது செஞ்சாரு அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய சகோதரனுடைய குறையை அவர் மறைத்தார். அப்படின்னா என்ன, தன்னோட ஃப்ரெண்டு, தன்னோட அண்ணன், தங்கச்சி, நம்மளோட யாராக இருந்தாலும்
நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதை வந்து இவர் சொல்லாமல் இருப்பார் யார்கிட்டையுமே, இவன் இதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருப்பாங்கல்ல. இப்படி யார் சொல்லாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு அல்லாஹ் என்ன செய்வான், கர்டன் போட்டு மறைச்சிருவான். அப்போ நம்மளோட தப்புலாம் வந்து யாருமே பார்க்காம இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் தப்பு செய்யாமல் இருக்கிறது ஒன்று, தெரியாமல் செஞ்சுட்டாலும் அது வேற ஒருத்தவங்க உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்க்காம இருக்கணும்னா அதுக்கு ஈஸியாக பண்ணுற ஒரு டீட் என்னது, அடுத்தவங்களோட தப்பை சொல்லாமல் இருக்கிறது. சரியா? இன்ஷா அல்லாஹ். நிறைய தப்பி எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ரசூலுல்லாவோடும் அவருடைய தோழர்களோடும் அவருடைய குடும்பத்தார்களோடும் நபிமார்களோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மளுடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.